Hello viewers, welcome back to Zafna Sharina YouTube channel. Hope you all are doing good. இந்த view வந்து பார்க்குறீங்களா? We are going somewhere. That is on the evening time by 5:30. We are going to a new place. Actually, இது வந்து new place என்று சொல்லிடலாம் because I have visited it like more than 1 year before. That was my first time I have gone there and this is my second time I'm going there. எங்கே போகிறீங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது எங்களோட காலேஜோட இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல் பெனின்சுலாவுக்கு போகிறேன். அதாவது இங்கே வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அண்ட் பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து எங்களோட காலேஜுக்குள்ளேயே இருக்குது. பட் இது வந்து பிஜிஸ் அது டீச்சர்ஸ் எல்லோரும் ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு பெனின்சுலா உண்டு. அதுக்கெல்லாம் அவைக்கு செப்பரேட்டாக ஹவுசஸ் இருக்குது. earlier the international hostel was here but now it has been shifted. ஸோ இங்கே தான் இப்போ அலுவலுக்காக போகிறேன். நான் அப்போ இப்போ 1.5 வருஷத்துக்கு பிறகு பாரு. University annually assignment, assessment, you will have lots of things to do. So we also have got an assignment like assessment form for our university exam. That was the first year exam. We have got something in pharmacy subject. So on the leaves alarm, autonom, we have no like medicine saying like we get it from animal source, plant source, mineral source, from several sources. அதில் இருந்து இப்போ பிளான்ட்டில் இருந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன லீவ்ஸ் யூ நீடட் என்றது எங்களுக்கு வந்து ஹெர்பேரிக்கம் என்று சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து வி ஹேவ் டு டூ இட். ஸோ அதுக்காக இழப்பிடுங்கிறதுக்காக தான் வி ஹேவ் கம் ஹியர். த இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல் வாஸ் ஹியர் பிஃபோர் அண்ட் தீஸ் ஆர் பிஜி ஹாஸ்டல்ஸ். ஸோ இது கடந்து வி ஆர் கோயிங் பிஹைண்ட் ஃபார் பிக்கிங் சம் லீவ்ஸ். ஓ ஓ ஓ ஓ ஓ சார் பேக் போடுவோம். ஒரே லோட்னா காணும் இல்லை 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 இந்த இதோட ஒட்டணுமோ இது இந்த இந்த இப்படியே பிடிச்சி ஒட்டணுமோ இப்படியே நீட்டுக்கு ஒட்டணுமோ இல்லைன்னா அப்படிங்க. எத்தனை பேர் நாங்கள் 4. இப்படி ஓட்டையில் விழுந்துருக்குல்ல அதில் பிச்சு எறிஞ்சிட்டு அல்லது முழுக்க நோய்வாய்ப்பட இல்லையா பேப்பமிட வேறு இல்லை எங்களோட கொலிச்சிൻ്റെ இதுலேயும் இருக்குது. இப்போ போனாலும் இப்போ அதில் வரைக்கும் பிடிங்கிட்டு வரல. இப்படிங்க தாங்க இது வைப்போம். பெரிய ஏரியா இருக்கு. 4 பேர். ம் கொண்டு போவோம். ஓ ஓ கிணக்கவா கொண்டு போவோம். இது பார்த்தாட்டா அங்கே கொலிச்சிக்கிட்ட அது நிற்கிறது கொஞ்சம் சின்ன இலையாக்கு. இது நீட்டம் கூடவல்லோ அதையும் பார்ப்பேன். அடுத்தது என்னது கருவேப்பிலை எது சி
அது வேறு தானே இல்லை அதுவும் எங்கடே தானே இல்லையே அவங்க இந்த வீடு வேணும். தோட்டம் செய்ய விருப்பம். இதுக்குள்ள யாரோ தோட்டம் வச்சிருக்கணும். And this is my second time coming to international hostel. கருவா மரம். இதில் கருவாப்பட்டை என்ன எடுக்கிறவங்க? கருவாப்பட்டை இதில் இந்த இது இருக்குல்ல, இந்த தோலை உடைஞ்சிடும், கொஞ்சம் முத்த விர விட்டு அப்படியே பட்டையாக கலரும். இதுதான் இந்த பிரியாணியில் என்ன பிரியாணி லீஃப் இதுதான் கருவாயில் தானே பிரியாணிக்கு போடுறது. பிரியாணி லீஃப் பிரியாணியில் வேறு, இது கருவாயில். கருவாயிலே தானே பிரியாணிக்கு போடுறது இல்லையோ? கருவாயிலையும் போடுறது, பிரியாணியிலேண்டா புரியுமா வேறே ஒன்று. நாங்கள் பிடிங்க. ஓ ஓ நல்ல வாசம் அடிக்குது, சாப்பிடணும் போல எனக்கு. இந்த பட்டையில் அது கொஞ்சம் முத்தம். எங்கிட்ட விட கருவா வாங்கி வச்சா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஆனால் கருவா ரத்தத்தை வாட்டுறதுன்னு சொல்கிறது தான். ஓ ஓ ஒட்டே ஜீடியில் தான் தெரிகிறது வேறு. என்ன மாதிரியே பெரிய இல்லையேண்ணே இது. மாதுளம் பழம் இல்லை, வெறும் நில மரம் தான் நிற்கிது. மாயில தேவையே மாவில தேவை மாவிலையில் இருந்தால் ஏதோ மேக்னிஃபெரான்னு சொல்லி ஒரு மருந்து எடுக்கிற சுகருக்கு நல்லா அந்த மருந்து சுகர் இருக்கிறாங்க.
இப்போ இந்த மழைக்கு காய வைக்கணும், அதுதான் பிரச்சனை. அது துணிகளை மடித்து போட்டு அயன் பாக்ஸால் கொஞ்சம் இது புத்தகங்களுக்கு வைக்கிறதுக்கு முன்னா நாங்கள் எல்லாத்தையும் செய்து போட்டு கடைசியாக ஒட்டணும். இப்போ அது வரைக்கும் காய வைக்கணும். அது பூசை வைக்கிறேன். பொங்கல் இட்லி பொங்கல் என்ன கடலை என்ன அவ்வளவு வடையல் கிடந்தா இந்த எங்களுக்கு கொஞ்சம் குழந்தை தாங்கோ. ஓ அது சரி. இனி வேறு என்ன இல்லை. வந்து தரிசிக்கு செஞ்சு விடையில அவரு எங்கட அவன் வேலை பெரிய வேலை, எங்கட வேலை ஒரு கொஞ்ச நேரம் வேலை. என்ன இது என்ன தெரியல. கொய்யா வேணுமே, கொய்யாவே இல்லை. இல்லை இது முருங்க தோட தான் நேரத்தைங்க இதான். நீ நேரத்தைங்க இது தேவையில்லை. இது தேவையில்லை. பாருங்க வேறு என்னென்ன. ஓ ஓ ஓ வாழையில் ஒட்ட சொன்னாலும் மட்டும் அப்படிங்கிறது. ராசவல்லியோ கீரை வகை இருக்கு. தோட்டக்காரன் வந்தாலே பாட்டிச்சு கழிக்க போகுது. இதுல இருந்து எல்லாமே இருந்து எடுக்கிறது. என்ன இது இந்த இலையும் வேணுமா? இருக்கலையோ இலையும் குடும்பம். நான் அதில் ஒன்றுக்கு பார்த்தேன்னா அதில் நோய்வாய் பட்டது. மெனூர் எங்கே பிடிங்கிறவன் எல்லாம் நான் தானே வந்தேன். வந்தீங்க முதல். நான் வந்து எனக்கு அது கரநாள் இப்போ நான் அக்கறையெல்லாம் விட்டேன்னா எல்லாம் சுருண்டு போச்சு. இது நீங்கள் அப்போ நீங்களும் பிடிக்கொண்டு வந்து நீங்கள் இப்போ நீங்கள் மெனு நான் விடுங்கல. நான் மெனூரை போகும்போது மெனூரோட வந்தேன். மெனூரே எனக்கு மெனூரை தான் எனக்கு பிடிக்கிறது. அந்த அதில் கிடக்கிறது என்ன அந்த மரத்துக்குள்ள அதில் நாங்கள் முன்னுக்கு பார்த்ததுல கொஞ்சம் பெரிய இதானது. ஒரு மழையும் பெஞ்சு விட்டு குடும்ப புளிய மாதிரி இருக்கும். இது பெருசுங்க பெருசுங்க. போடுங்க வண்டி காய எல்லாத்தையும். கழுவுற வேலையும் இல்லை. ஓ இது அப்படியே பரத்தி போட்டு விட்டா காஞ்சி போடும். அதான் இப்போ என்னென்னு சொன்னால் என்னது மழை இந்த மழை வெயில்னு சொன்னால் வெக்கைக்கு காஞ்சி போடும். மழைக்குள் இருக்க வெக்கைக்கு காஞ்சி போடும். மழைக்குள் இருக்க என்ன செய்தோ தெரியாது. ஆனால் வெளியே விட ரூமுக்குள்ளே கொஞ்சம் வெக்க என்னபடியா பார்ப்போம். ஓ இதால தான் வாரவியா? இதால தான் வாரவியா? இதில் பாதை எடுக்கல கவனம்.
இது என்ன பேர் இதுக்கு? இதுதானே அந்த எங்கட இளந்த பழம். இது இளந்த மரமே. முள் இருக்கோ? முள் இருக்கா? அதெல்லாம் நோய்வாய்ப்பட்டு போய்க்கிற சரி. கொளிச்சிட்டே இருக்கு. அந்த இலத்தை மோட்டர் சைக்கிள் மேலே நிற்கிது. அது என்னன்னு தெரியல, என்ன மரம்னு தெரியல. நாவல் வரமா? இது நாவலே. தெரியலையா இருக்கு. இது நாவல் பெருசுனுடைய இலையும் பெருசா இருக்கு. எங்க இடத்த நாவல் மரத்தின் இலையெல்லாம் சுருண்டு சுருண்டு இருக்கும் புழு பிடிச்சி. இன்னும் இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எனக்கு அந்த இதுகளோட மரங்கள் இதோட நிற்க கொஞ்சம் அந்த கனநாளே பிறகு இதன்று காணுமா நாளையில பிடிங்கினதோ இல்லை பிடுங்க வேணும். ஓ ஓ மேனிப்பேலாம் அங்கே குளக்கற மரத்தில் ஏறி இருந்து சாப்பிட்றேன். குளிர்மையாக இருக்குது. ஓ குளிர்மையாக இருக்கு. வெயில் என்ன சுருண்டு இருக்கு. நாவல் பழம் சுகருக்கு நல்ல. ஓ நல்லா. ஆனால் இது இப்போ சீசன் இல்லையே. இப்போ என்ன சீசன்? ஏப்ரல் மாதத்துக்கிட்ட சீசன் இது எங்கள் இடத்த வாரது வேறு 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் எங்கள் இடத்த வரைஞ்சி வேறு. ஏனெண்டா எனக்கு போன முறை வந்து அந்த நியூ இயருக்கு ஏப்ரல் 14 நியூ இயருக்கு என்ன மாவில பிடுங்க வந்த இடத்த. ஓ இங்கே வேலைக்கு வாருது. ஓ அந்த நேரம் மாவில நியூ இயர் டைமில் மாவில பிடுங்க வர நேரம் தான் இந்த ஞாபகம் இருக்குது. எங்கள் இடத்து சரஸ்வதி பூஜை கிட்ட வாருது. ஓ ஓ அப்படி தான் வருது. நவம்பர் மாதம் மாவில வேணுமே. மாவில பிடுங்க அது இது தெரியுது. காலேஜில் இது இது இவர் பலா இல்லை. பிடிங்கொண்டு போவேன். என்ன எப்படி இதே சாயல்ல ஒரு இலையோ ஒட்டின ஞாபகம் இருக்கு எனக்கு. அது இல்லாட்டிக்கு தான் காய வச்சு ரொட்டி விட வேண்டியது. ஓ அங்கே முந்தி காலேஜுக்கு வரைக்கும். ஓ முந்தி காலேஜ் நடந்து வரைக்கும் சிலது அந்த நேரத்துக்கு அந்த பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த இலையும் எடுக்கிறது அந்த பூவை பாருங்க. எங்கே நிற்குது பூ? இந்த காஞ்சி போச்சு. இந்த இடையில கிடக்கு. கரண்டில இருந்ததோ? சே கரண்ட் இல்லை. மாவில போடுவோம். மழை பெஞ்சு எல்லாம் ஈரமாக கிடக்கு புல்லுக்குனது. இந்த விடிய காலம் பனி பெஞ்சு இதண்டா போ.
வேறு நெருக்க இவ்வளோ இல்லை வாங்கி கிடக்கு. நாங்கள் வெளியில் ரோட்டில் பார்த்துக்கிறோம். நாங்கள் பூ மரங்கள் டெய்லியில் கொடுங்க. எதால் போகிறது இப்போ? இங்கே செம்பரத்தை இலக்கவே பூத்திருக்கு. இப்போ தான் செம்பரத்தம் பூவே பார்க்குறேன் கொல்கத்தாவில். ஆமாம், உண்மையா? நான் நடுகிறேன் கோயிலில் பார்த்துட்டு யோசிக்கிறேன், அங்கே இருந்து பிடிங்கி கொண்டு வரவங்களுண்டு. ஏன்னா மரம் இல்லை பெருசா. இதை விட அந்த இலை நல்லா இருக்கு. ஓ, தெரியல, மறந்து போனேன், இருக்கு அடித்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் கொல்கத்தாவில் செம்பருத்தம் பூ பார்க்குறேன். கோயிலில் பார்க்குறேன் நான். பட் எனக்கு நிறைய யோசிக்கிறேன் நான் எங்கே இருக்கிறதுன்னு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் hibiscus plant. But nice. Actually now is night time. Night means நிறைய night இல்லை. It is now only 6:28. 5:30 மணிக்கு வலிக்கிட்டுனாங்க ஹாஸ்டலில் இருந்து. எங்களோட ஹாஸ்டல்ல இருந்து இங்கே நடந்து வந்து சரி பிடுங்கியாச்சு. வேறு என்ன பிடுங்கணும் தாங்க? எங்களோட கோன் பூ தான் ஜெல்சேமி. எங்களோட மஞ்சள் கோன் பூ தானே. அப்போ அது எங்களோட ஹாஸ்டலில் இருக்குது. இது நான் பிடுங்கி போட்டேன். இது பெரிய ஹோன் பூ டெய்லியிலே. இது மற்ற அந்த நொதுமலான இது போல் இருக்குன்னு. ஓ, இவர் சின்ன இது அந்த ஹாஸ்டல் வாசலில் இருக்குது. எங்களோட கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போகிற இந்த வாசல் இருக்குது. போய்க்கு பிடிங்கிட்டு போய் ஞாபகப்படுத்துங்க. வேறு என்ன இல்லை தேவை? இதுவும் இது என்ன மரம்? இது என்னன்னு தெரியல. நான் பிடிங்கின ஞாபகம் கிடக்கு. இதுக்குள்ள ஒன்றும் கழிவான மரம் ஒன்று இல்லை. எல்லாம் இதாக தான் வச்சிருக்கிறேன். ஆனால் இது இல்லை சரியில்லை. நான் ஓட்ட ஓட்டு பார்த்தேன். இவ்வளோ காலம் வெயில் தானே. அந்த வெயிலுக்கு இப்போ தானே மழை பெஞ்சது. இனித்தான் குருத்தெலும்பி வரும். இனித்தான் குருத்தெலும்பி வரும். ஒரு கிழமையால கொடுங்க நல்ல இதாக இருக்கு. ஓ, அதுக்கிடையில எங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். எக்ஸாம் வந்து அது மாதிரி காய என்ன சோஃபா செட்டெல்லாம் வந்து வெளியில் வச்சுட்டு போயிருக்கேன். இது இந்த அரளி தானே. சரி, அரளிக்கொட்டை சாப்பிட்ற ஆக்களுக்கு இதுதான் மாதிரி இருந்து இந்த இதையை அரைச்சி போட்டு கொடுத்தா சரி. நாவல் மரம்.
ஜிடி கிட்ட இருக்கும். ஜிடி கிட்ட போனால் ஒருக்கா சியல்தா போயிட்டு வரைக்கு அந்த ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் மேட்ச் நடந்ததாக்கும். சனமண்டா பஸ்காரனே விழத்தேராத அளவுக்கு சனம். இந்த ரோட் அப்படியே பிளாக் ஆகும். ஓ இதில் அம்மையாக்கா சொல்கிறவா அந்த ரோட் பிளாக் ஆகுது. எங்கள் உங்காளியோடக்கு இப்படி நேராக போடு ஒரு 100 மீட்டர் இல்லை ஒரு பெட்ரோல் ஸ்டாண்ட் விடாது. அதுக்கு எதிர்பார்க்க வந்தால் மெயின் ரோட்டையும் கடந்து அங்கே நாங்களும் போய் பார்க்கலாம், ஒரு நாள் பார்ப்போம். இதில் இருந்து சோல்லேக் ஸ்டேடியம் போகிறது கிட்ட ஆகுமே. செக்யூரிட்டி கார்டுக்கு சொல்லிட்டு போகணும். பிறகு போன பிள்ளையில காணையில் பிறகு தேடியும் வருவேன். இருக்கா நல்லதாக இருக்கா பாருங்க. ஜிடியில் நல்லதாக இருக்கு. ஆனால் கத்திரிக்கோள் வேணும். பரட்டி அடித்த மாதிரி இல்லை இடக்கு. இல்லை பரவாயில்லை தானே. ஓ இப்படிங்க இப்படிங்கிட்ட போய் ரூமில் கொண்டே வச்சு இல்லை சூரிய வெளிச்சத்தில் பார்க்கணும். பரவாயில்லை. காஞ்ச பிறகு ஒரு இது கலரில் தானே வர. ஜிடியில் போய் பிடுங்க வீட்டுக்காரன் வந்து அடிக்க. ஓ வாகனம் வந்து போகிறது தானே அது வெயில் காலத்தில். இவர் இப்போ காய வைக்கிறதுல தான் இருக்குது விளையாட்டு. இது ஏற்கனவே ரப்பர் மரம் மாதிரி நிற்கிது. நிறைய கம் போட்டு ஒட்டோணும் இவர் ஒட்டேக்கு. லேஸில் பாருங்க. எவ்வளோ கணக்கு மொத்தம்? மாவில இது வந்து பிளான்ட் கடை சரியா? உங்களை தான் சொல்கிறேன், தாவர கடை பாருங்க. இப்படி இப்படி வச்சிருக்கிறாங்க. இனத்தில் இப்படி ஒவ்வொரு பொட்டில் வச்சிருக்கிறாங்க. தாவர கடை. இந்த சொந்தக்காரரை காணியில் எங்கிட்ட எண்ணெய் சின்ன நைட் வியூ தான் நல்லா இருக்குது.
செக்டர் 5. அங்கால செக்டர் 3, இது செக்டர் 5. அவட்டியோ அவர் கார்ல வருவர். இங்கதான் சரஸ்வதி பூஜைக்கு மீல்ஸ் சப்ளை எல்லாம் இங்கே தான் நடக்கிறது. ஓ கொய்யா கொடுங்க. அட இவருக்கு வாழைப்பழத்தை குடிச்சிட்டு வந்திருக்கலாமே என்ன. இந்த எனக்கு நல்ல இல்லை நம்பி இந்த குருத்திரையல்